குருட்சேத்திர போர்க்களத்தில் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து நிராயுதபாணியாக நின்ற கர்ணன் கிருஷ்ணரை நோக்கி, மாதவா, நீங்கள் எனக்கொரு பதிலளிக்க வேண்டும். என் வாழ்க்கை ஒரு சாபமா? என் வாழ்வில் எனக்கு கிடைத்தவை அனைத்தும் வலிகள் மட்டுமே. பெற்ற தாய் என்னை ஆற்றில் விட்டால் நான் அனாதையானது என் தவறா? இளவரசனாக வளர வேண்டிய நான் தேரோட்டியின் மகனாக வளர்ந்தேன். சாதாரண வாழ்க்கை கூட எனக்கு கடினமாக இருந்தது. கண்ணீர் மல்க கர்ணன் கூறியதை அமைதியாக கேட்டு கொண்டிருந்தார் கிருஷ்ணர். சத்திரியன் அல்லாததால் துரோணர் வில்வித்தை கற்றுத்தர மறுத்தார். பரசுராமர் கற்றுத்தந்தார். ஆனால் அது தேவைப்படும் போது மறந்து போகும் என சாபமும் தந்தார். என் கடினமான உழைப்பு கூட பயனற்று போனது. திரௌபதி சுயம்பரத்தில் அனைவரின் மத்தியிலும் என்னை அவமானப்படுத்தினர். சத்திரியன் அல்லாததால் போட்டியில் கூட பங்கேற்க முடியவில்லை. அன்று என் தன்மானம் தகர்ந்தது. போரிற்கு சற்று முன் அன்னை குந்தி நான் அவர்களின் மகன் என்று கூறியதை கேட்டு ஆனந்தத்தில் பரலோகம் கண்டேன். ஆனால் அது தன் 5 புதல்வர்களை காப்பாற்றுவதற்காக கூறியவை என உணர்ந்தபோது சோகத்தில் பாதாளம் சென்றார் போலிருந்தது. என் வாழ்வு முழுவதும் கிடைக்காத பெற்ற தாயின் பாசம் அவர்களின் மகன்களை காக்கும் சுயநலத்திற்காகத்தான் கிடைக்க வேண்டுமா? எனக்கு வாழ்வில் அனைத்தும் கிடைத்தது துரியோதனனால் தான். அனைவரும் என்னை கேலி செய்தபோது அவன்தான் என்னை நண்பனாக்கினான். அங்கதேச அரசனாக்கி மதிப்பு மிக்கவனாக்கினான். அப்பேற்பட்ட நண்பனுடன் நான் நிற்பது எப்படி அதர்மமாகும் மாதவா எனக் கேட்டான்.